சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்க விஜய் மணிமேகலை பற்றி இப்போது பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டு லோன் கூட கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் யூடியூப்ல தொடர்ந்து மணிமேகலை அவங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களை விளாகாக ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க அம்மா கூட சேர்ந்து ஷாப்பிங் விளாக் ஒன்று ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஃபினான்ஷியலாக நாங்கள் இப்போ ஸ்டேபிளாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் 2017 ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கும் ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் அந்த வீட்டுக்கான லோன் அமௌண்ட்டை கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டதும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைமில் சரியாக வேலை கூட இருக்காது. இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நானும் ஹுசைனும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் இப்போ கட் பண்ணி மணிமேகலைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதாவும் வீட்டு லோன் கூட கட்ட முடியல அப்படின்னு மணிமேகலை சொன்னதாகவும் சோஷியல் மீடியாவில் ஃபேக்கான நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மணிமேகலை இல்லாத லோனுக்கு நான் ஏன்டா பணம் கட்டணும், யார்டா நீங்களா அப்படின்னு ரொம்பவே கோவமான ஒரு ரிப்ளைவும் கொடுத்திருக்காங்க. மணிமேகலையோட இந்த ரிப்ளைவும் அண்ட் அவங்க அந்த விளாக்ல மென்ஷன் பண்ண விஷயமும் வச்சு பார்க்கும்போது அவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை இப்போ நடந்த மாதிரி எல்லாருமே தப்பா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. 2019 சூப்பர் ஹிட்ஸ் அப்படிங்கிற ஷோ மூலமா டெலிவிஷன்ல ஆங்கரா என்ட்ரி கொடுத்த மணிமேகலை அவங்களோட ஹார்ட் ஒர்க்னாலையும் டேலண்ட்னாலையும் டெலிவிஷன்ல அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணி தனக்கான ஒரு ஃபேன் பேஸுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சன் மியூசிக்ல ஷோ பண்ணிட்டு இருக்கும் போதே ஹுசைனை லவ் பண்ணி வீட்டுல சப்போர்ட் பண்ணாததால வெளியில வந்து மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் முடிஞ்ச ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு பேக் டு பேக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் விஜய் டிவில குக் வித் கோமாளியா வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்கும் போதே பாதியிலேயே அவங்க இனிமே நான் கோமாளியா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபியூ டேஸ்லயே அதே ஷோக்கு ஆங்கரா வந்து ஹோஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மணிமேகலைய விஜய் டிவியோட எந்த ஷோலையுமே பார்க்க முடியல. அவங்களோட யூடியூப் சேனல்ல மட்டும் தான் ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் மணிமேகலை வேலையே இல்லாம நாங்க பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கான நியூஸா ஸ்ப்ரெட் ஆக காரணமா இருந்திருக்கு. அந்த டைம் அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கப்பல் இன்ஃப்ளூயன்சரா சோஷியல் மீடியால பல விஷயங்களை பண்ணி கரியர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரியான நெகட்டிவ் நியூஸ்லாம் வருது ரொம்பவே யூஷுவல் தான் அப்படின்னு மணிமேகலை சிம்பிளா ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுட்டு இந்த விஷயத்தை ரொம்பவே சாதாரணமா கடந்து போயிருக்காங்க.